திருநெல்வேலியில் நிலவும் சுகாதார சீர்கேடு மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. களத்தில் இருந்து நமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். கோழி கழிவுகள் மற்றும் மருத்துவ சிரிஞ்சு உபயோகப்படுத்தப்பட்ட சிரிஞ்சு கழிவுகள் பொதுமக்களிடையே மிகப்பெரிய பீதியினை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். நம்மால் இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. மாநகராட்சி நிர்வாகம் என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறது என பொதுமக்கள் தொடர்ந்து கேள்வியை எழுப்பி வருகின்றனர். பறவை காய்ச்சல் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து தமிழக அரசு மிக மிக விரிவான ஒரு செய்தி அறிக்கையை கொடுத்திருக்கும் நிலையில் திருநெல்வேலி மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நெடுஞ்சாலை ஓரத்திலேயே சாலை ஓரத்திலேயே இது போன்ற மருத்துவ கழிவுகள் சிரிஞ்சு பாட்டில்கள் உபயோகப்படுத்தப்பட்ட சிரிஞ்சுகள் மற்றும் மருத்துவ பாட்டில்கள் குப்பை கூளங்கள் கோழி கழிவுகள் முக்கியமாக பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் கோழி கழிவுகளும் இறந்த பூனையின் உடலும் இப்பகுதியில் கொண்டு வந்து கொட்டப்பட்டு மிகப்பெரிய துர்நாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இப்பகுதி முழுவதுமே யாரோ கொண்டு வந்து மருத்துவ சிரிஞ்சு பாட்டில்களையும் இறந்து போன பூனையையும் கோழி கழிவுகளையும் கொட்டி சென்றிருக்கின்றனர். இதனால் இப்பகுதியில் மிகப்பெரும் பீதி இப்பகுதி மக்களிடையே ஏற்பட்டு இருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம், சுகாதாரத்துறை மற்றும் திருநெல்வேலி மாநகர காவல்துறை இது குறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் என்ன வெளிப்பாடாக இருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.